திருச்சியில் நர்சிங் மாணவி உயிரிழப்பு சம்பவத்தை கண்டித்து செவிலியர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு செவிலியர் மறியல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் மாணவி உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு செவிலியர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மூக்கில் அதிக அளவு வளர்ந்த சதையை அகற்றும் போது அதிக அளவில் மயக்க மருந்து கொடுத்ததாக புகார் தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், இச்சம்பவத்தை கண்டித்து செவிலியர் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, என்ன விவரம்? அதான் இன்று காலை முதலே தொடர்ந்து செவிலியர் மாணவிகள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. திருச்சி அரசு மருத்துவமனைக்கு முன்னதாக. அதன் பிறகு இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சித்துறை அமைச்சர் ரமேஷ் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், உங்கள் பக்கம்தான் நிற்கிறேன். மிக முக்கியமாக அந்த மாணவியோடைய இந்த இறப்புக்கு முக்கியமாக எதுவும் தவறு நடந்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்காக குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தாங்க. தற்பொழுது அவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு காரணம், அவர்கள் அதாவது சென்னையிலிருந்து 4 மருத்துவர்கள் உயர்மட்ட குழு விசாரணை என்பது உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம். அது மட்டும் இல்லாமல் முசிறி சப் கலெக்டர் அவர்கள் சிந்தியா அவர்களும் நேரடியாக இந்த மாணவி, அதாவது பயிற்சி செவிலியர் மாணவியுடன் இருந்த தோழிகள் அவர்களை வைத்துக் கொண்டு மருத்துவர்கள் மற்றும் அனைவருமே தொடர்ந்து அவரும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்நிலையில் இவர்கள் இந்த விசாரணை என்பது மிக முக்கியமாக வெளிப்படையாக நடக்க வேண்டும் என இடதுசாரிகள் மற்றும் மக்கள் அதிகாரம் அதே போல் இந்திய மாணவர் சங்கத்தினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தாங்க. அதற்கு அடுத்ததாக பயிற்சி செவிலியர் மாணவிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னதாக சென்று போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டாங்க. அதனை போலீசார் தடுத்து நிறுத்தி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்கே சென்று போராட்டம் நடத்தக்கூடாது, ஏனென்றால் காலையில் அவர்கள் அங்கே உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நீதி விசாரணை நடைபெறும் என மாவட்ட ஆட்சியரும் அதே போல் அமைச்சரும் குறிப்பிட்டிருந்ததால் தொடர்ந்து காவல்துறையினர் அதை தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். மிக முக்கியமாக காவல்துறை துணை ஆணையர் நேரடியாக தற்பொழுது பயிற்சி செவிலியர் மாணவிகள் அதே போல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடதுசாரிகள் மற்றும் இந்திய மாணவர் சங்கத்தினரும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. விசாரணை உரிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திருச்சி அரசு மருத்துவமனை வாயிலுக்கு முன்னதாக இருந்த செவிலியர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி போராட்டத்துக்கு முற்பட்டார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி அதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து விசாரணை நடைபெறும். இந்த நேர்மையாகவும் நீதி விசாரணை என்பது நடைபெற வேண்டும். மிக முக்கியமாக மாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்குமே அவர்களுடைய கையில் பதாகைகள், அதாவது அவர்களுடைய இந்த சிறு துண்டு பிரசுரங்களை வைத்து இந்த மாணவி இறப்பிற்கு, பயிற்சி செவிலியர் மாணவி இறப்பிற்கு மிக முக்கியமாக நீதி விசாரணை வேண்டும் என்பதை தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய வராங்க. உள்ளே விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் இந்த விசாரணையை வெளிப்படைத்தன்மையோடு நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த அடுத்த கட்ட போராட்டத்துக்கான காரணம். உங்களுக்கு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்.